அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸ், ஹவ் டு இம்ப்ரூவ் அவர் ரிலேஷன்ஷிப், நம்முடைய உறவுகளை நாம் எப்படி மேம்படுத்துவது, நம்முடைய உறவுகளுக்கிடையே ஒரு நல்ல இணக்கமான ஒரு உறவை மேம்படுத்துவதற்கு, ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான சில புரிதல்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. நாம் நம்முடைய மனதினை பற்றிய சில புரிதல் தேவை. என்னை பற்றி நான் என்னவாக என் மனதிலே நான் வைத்து கொண்டிருக்கின்றேன். ஒன்று, பிறர் என்னை எவ்வாறாக நடத்த வேண்டும் என்று நான் என்ன நினைக்கின்றேன். என்னுடைய மனதில் நான் என்று இப்படி என்று மனதில் எது போன்ற ஐடென்டிட்டி அடையாளங்களை வைத்திருக்கின்றேன். அதனை நாம் நம்முடைய மனதில் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். ஆழ்ந்து கவனித்து இதனை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சுனாலே பார்த்தீங்கன்னா, நாம் நமக்கு இடையே இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கிடையே நம்ம என்ன பண்ணலாம், நல்லபடியாக உறவுகளுக்கிடையே எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாமல் நல்ல முறையிலே நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய உறவுகளை வளர்த்து கொண்டு செல்லலாம். இங்கே நமக்கு தேவை என்ன, நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நம்மை பற்றிய புரிதல் இல்லாத காரணத்தினாலே நம்முடைய உறவுகளுக்கிடையே, அது எந்தவித உறவுகளாக இருந்தாலும், கணவன் மனைவியோ, ஒரு காதலன் காதலியோ, இல்லை நம்முடைய அப்பா அம்மாவோ, அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சியோ, பெற்றோர் குழந்தைகள், எந்த ஒரு உறவுகளாக, பக்கத்து வீட்டுக்காரமோ எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும், நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், நம்முடைய மனதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் நான் சொல்லுவதை அவர்கள் கேட்க வேண்டும், என்னுடைய மனதில் எது இருக்கின்றதோ அதுபோலவே அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். நாம் நினைத்தது போலவே அவர்கள் நடந்தார்கள் என்றால், நமக்கு அவர்கள் நல்லவர்கள் என்று பெயர் கொடுத்து கொண்டு, நமக்கு எதிராக அவர்கள் நடந்தால் அவர்களுக்கு நாம் தீயவர்கள் என்று பெயர் கொடுத்து வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய உறவுகளுக்கிடையே உறவுகள் நல்லபடியாக மேம்பட வேண்டும் என்றால், முதலில் நாம் நம்மை பற்றி புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுபோல தான் பிறர் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய மனதை பற்றி புரிந்து கொண்டு பிறருக்கு ஏற்றாற்போல் நாம் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும், அங்கே உறவுகளுக்கிடையே ஒரு நல்ல உறவுகள் மேம்படும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. இப்போ இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகளில் ஒரு குடும்ப உறவுகளுக்கிடையே, இவர்களுக்கிடையே இது போல தான் இருக்கும். இப்போ ஒரு சாமியார் எடுத்துக்கோங்க, ஒரு ஆன்மீகவாதி, அவரிடம் போய் நம்ம இதையெல்லாம் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவருடைய ஆன்மீகவாதியாக, இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கின்றேன். என்னுடைய அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய விதமும், ஒரு குடும்பஸ்தர் உறவுகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய விதமும் மாறுபடும். குடும்பஸ்தர்களிடையே அவர்கள் ஒருவரை சார்ந்து இருக்கின்றார்கள். ஒரு ஆன்மீகவாதியோ பிறரை சார்ந்து இல்லாமல், அவர்கள் ஒரு அமைதி, அவர்களுக்கென்று சில பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொள்வார்கள். என்ன பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க, மன அமைதியோடு, மனச்சலனம் இல்லாமல், தன்னுடைய சக்திகளை விரயம் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட வித அமைதி நிலையில் இருப்பாங்க. இருக்கும்போது அதுக்குண்டான உறவுகளை அவர்கள் மெயின்டைன் பண்ணியாகணும், அதற்குண்டான உணவுகளை அவர்கள் மெயின்டைன் பண்ணியாகணும், அதுக்குண்டான பழக்க வழக்கங்கள், அதற்குண்டான உடல் மன சமநிலைகளை, சாதனைகளை அவங்க மெயின்டைன் பண்ணியாகணும். நம்ம அவர்களிடம் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, நாம் நினைத்தது போல நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. அவர்களிடம் நாம் உறவு மேம்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கவும் கூடாது.
அப்போ நான் சொல்வது இந்த உறவுகளுக்கிடையே மேம்படுத்துவது என்று சொல்வது மற்ற உறவுகளுக்கிடையே கணவன் மனைவி, பெற்றோர் குழந்தைகள், சமுதாயத்தில் இது போன்ற உறவுகளுக்கிடையே நம்முடைய உறவுகளை மேம்படுத்துவதற்கு இதே நம்ம ஃபாலோ பண்ணியாகும். அப்போ இதுதான் முக்கியமான ஒன்று. நம்முடைய உறவுகளுக்கிடையே உறவுகளை மேம்படுத்துவதற்கு நம்முடைய மனதை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு பிறருக்கு அனுசரணையாக நாம் நடந்து கொண்டு செல்லும் பொழுது நான் நினைத்தது தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு எது பிடிக்குமோ அவர்கள் வழியிலேயே சென்று அவர்களை என்ன பண்ணணும், நாம் அவர்களுக்கு இணக்கமாக சென்று அவர்களை நம் வழிக்கு கொண்டு வருவது தான் மனதினுடைய புத்தியினுடைய வேலை. இது மிக முக்கியமான ஒன்று. அப்போது எந்த ஒரு உறவாக இருந்தும் அதை மேம்படுத்துவதற்கு நாம் முதலில் நம்மை பற்றி புரிந்து கொண்டு பிறருக்கு அனுசரணையாக நாம் அனுசரித்து செல்லும் பொழுது அந்த உறவுகளுடைய ஒரு நல்ல ஒரு வலிமை உண்டாகும். இதுதான் இன்றைய வீடியோ. மீண்டும் நாம் நாளை ஒரு நல்ல ஒரு தலைப்புடன் மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள்.